ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்குங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு திருப்பியும் ரைஸ் ஆச்சு. பிட்காயின் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா $1,04,000 $5,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பவுன்ஸ் பேக் ஆச்சு நேற்று. இன்னைக்கு மார்னிங்கு இன்னைக்கு நம்ம ஃபெடரல் ரிசர்வ் பேங்க், அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் அவரது மீட்டிங் இருக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சில வீடியோங்களை சொல்லியிருக்கோம் முன்னால். இந்த மாதம் 28 29 வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. நான் கிளியராக சொன்னேன், மார்க்கெட் ரைஸ் ஆகும், ஆனால் வெயிட் பண்ணணும், இந்த மாத கடைசி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்புறம் அவர் அனௌன்ஸ் பண்ணார், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு ஒன்றும் குறைக்கலை ஏற்றலை, அப்படியே விட்டுட்டார். இந்த மாதிரி விட்டுட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காமெண்ட்ரியில் ஸ்பீச்சில் சொன்னார், இந்த வருஷம் இன்னொரு 2 ரேட் கட், 2 இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண முடியும், பண்ணுறேன். ஏன்னா அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் அண்டர் கண்ட்ரோலில் வந்திருக்கு, நல்லா இருக்குது, இன்ஃப்ளேஷன் ப்ரோக்ரஸ் நல்லா இருக்கிறதால எல்லாம் எக்கனாமிக் டாட்டாஸ் எல்லாம் பாசிட்டிவாக வந்திருக்கு, ஜாப்ஸ் டாட்டா இதெல்லாம் பாசிட்டிவாக வந்ததால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இன்னும் ப்ரோக்ரஸ் ஆகும். மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் சொன்ன டேட்ஸ் பிப்ரவரியிலையோ இல்லைன்னா டிசம்பர்லேயோ பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்னாரு. இதுக்குள்ளே எர்லியராக பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எதுக்குன்னா, நம்ம பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருக்கார். அவர் இந்த மாதிரி ஜெர்மி போவல், ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் ஜெர்மி போவல் கேட்குறேன்னா, அவரை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு சீக்கிரமாக குறைக்க சொல்லி, லேட் பண்ணாதீங்க, உடனடியாக இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைங்கன்னு சொல்லி கேட்குறேன் அப்படின்னாரு. அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்தால் கண்டிப்பாக பிப்ரவரி மார்ச்லேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிடும். கண்டிப்பாக இன்னும் பாசிட்டிவாக மார்க்கெட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது பிட்காயின் $1,04,000 $5,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ரேஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா நீங்களே டோட்டலாக நம்ம காயின்ஸ் எல்லாமே ஏற ஆரம்பிச்சிருக்கு. நல்லா இருக்குது, மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, பார்த்துக்கங்க. இப்போது உங்களுக்கு சரி இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, நான் அதை சொல்கிறேன், பாருங்கள். நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன், என்ன நியூஸுன்றது பிரேக்கிங் நியூஸ் சொல்லிட்டேன். அடுத்தது நம்ம பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்களது வேர்ல்டு லிபர்ட்டி ஃபைனான்ஸ்னு அவர் ஓன் கம்பெனி இருக்குது, அவர் சொந்த கம்பெனி. அந்த கம்பெனி அவங்க ஒரு 5 ஆல்ட் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த காயின்ஸ் ஒரு கிளிப்பிங் இருக்குது, அந்த கிளிப்பிங் வைக்கிறேன். ஏன்னா காயின்ஸ் இமேஜஸ் எல்லாம் எடுத்து வைக்க முடியாது, நான் சொல்கிறேன், பார்த்துக்கங்க நீங்கள். அது முக்கியமாக ஃபஸ்ட்டு எத்தீரியம் ஒன்று வாங்குகிறாங்க அவங்க, எத்தீரியம் ஒன்று பார்த்துக்கங்க. அப்புறம் TRX ட்ரான் காயின் ஒன்று வாங்குகிறாங்க, அது ஒன்று பார்த்துக்கங்க. அப்புறம் செயின் லிங்க் காயின் இது கூட வாங்குகிறாங்க, பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ஆவின்னு ஒரு காயின், அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் எம்சாரின்னு அந்த காயின். இந்த லிஸ்ட்டு வைக்கிறோம், அதுக்கு கிளியராக நீங்கள் பார்த்துக்கோங்க. கிளிப்பிங் வைக்கிறேன், சின்ன கிளிப்பிங்கு, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். நல்லா வாங்குகிறாங்க அவங்க கம்பெனிக்காரங்க. அதாவது அது அவங்க ஏதோ ஃப்யூச்சரில் பிளான் பண்ணி தான் வாங்கிட்டு இருப்பாங்க. ஓகே, இது ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்தது, இங்கே அமெரிக்காவில் எல்லா ஸ்டேட்ஸும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பிட்காயினை ரிசர்வ்ஸாக எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது டெக்சாஸ் ஸ்டேட்டு, நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க கவர்னர் டான் பாக்ஸ்னு இது இருக்க அவர் பேர், டான். அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு, நீங்கள் மெயின் ரிசர்வ் பேங்க் இதுலேயும் ஸ்டேட் டெக்சாஸ் ஸ்டேட்டில் நாங்கள் எங்கள் கவர்மெண்ட் விதியில் பிட்காயின் ரிசர்வாக ஏற்றுக்கிறோம், எல்லாம் கண்டிப்பாக நாங்கள் வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார் அவர். இது ஒரு அருமையான நியூஸு. நம்ம பிட்காயின் இன்னும் வளர்ச்சிக்கு வரும். ஏன்னா இப்போ இங்கே செனேட்டில் ஒரு டிபேட் நடந்தது. டிபேட்டில் அவங்க ஒரு லூசியானோன்னு ஒரு லேடி, ஒருத்தர் கவர்னர், அவங்க ஒரு ஸ்டேட் கவர்னர்,
அவங்க வந்து பேசுகிறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உடனடியாக பிட்காயின் ரிசர்வ்ஸ்க்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் ஃபினிஷ் பண்ணணும் பண்ணிவிட்டு உடனடியாக வாங்குங்க, பிட்காயினை வாங்கி கவர்மெண்ட்டில் சேகரித்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ப்ரொசீடிங்ஸ் சீக்கிரமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்ல அருமையான நியூஸு. இப்போது இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, உங்களில் யாருக்காவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதில் INR டெபாசிட் வித்ட்ரால் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் கூட நல்லா இருக்குது. Web3 கூட நல்லா இருக்குது. அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணிங்கன்னா நான் லிங்க் அனுப்புகிறேன். எதுக்கு நான் கேட்குறேன்னா, டெய்லி கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சாவது யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த எக்ஸ்சேஞ்சில் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்காக தான் நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன். பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். நல்லா இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது CoinDCX சமாச்சாரம். இப்போது நம்ம இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்ச், ராபின்ஹுட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்ச் வந்து பிட்காயின் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்சு இங்கே அமெரிக்காவில். அது ஒரு பெரிய விஷயம். ராபின்ஹுட் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் ஆரம்பிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல விஷயம். கண்டிப்பாக மேலே போகும் மார்க்கெட்டு. பிட்காயின் ஏன்னா மெயின் வந்து நிறைய பேர் நினைப்பாங்க பிட்காயின் சமாச்சாரம் நமக்கு எதுக்கு அப்படின்னு. அது மாதிரி தப்பு. அது பிட்காயின் தான் பேரண்ட் காயின். பிட்காயின் ஏறினா தான் மார்க்கெட் ஏறும், பிட்காயின் இறங்கினா மார்க்கெட் இறங்கும். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஃபண்டமெண்டல் ஃபார்மாலிட்டிஸ், மேத்தமெட்டிக் ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் இது பேஸ் பண்ணி தான் இருக்குது. பிட்காயின் பேஸ் பண்ணி தான் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் இருக்குது. ஏறுறது இறங்குறது எல்லாமே வந்து பிட்காயின் பேஸ் பண்ணி தான். நம்ம பிட்காயின் தான் பார்த்துக்கணும். நேற்று ஒரு வீடியோ பண்ண DeepSeekன்னு ஒரு AI டெக்னாலஜி பற்றி நிறைய பேர் பார்க்கல. அது எதுக்குன்னு எனக்கு புரியல. ஓகே, அது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் பண்ணேன். எதுக்குன்னா, சடனாக போன திங்கட்கிழமை அன்னைக்கு சடனாக மார்க்கெட் ட்ராப் ஆகி போச்சு. நம்ம கிரிப்டோ கரன்சி எல்லா மார்க்கெட்ஸும் டவுன் ஆச்சு. நான் தேடி பார்த்ததில் இந்த ரீசன் தான் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. இதுதான் DeepSeek ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைனாக்காரன் கொண்டு வந்து இறக்கி எல்லாரையும் குழப்பிட்டான். இங்கே அமெரிக்காவில் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவு பண்ணுறாங்க அந்த ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறதுக்காக. இது அதுக்காக தான். அதுவும் இல்லாமல் ஆலிபாபான்னு இன்னொரு கம்பெனி, சைனீஸ் கம்பெனி இருக்கான், அவனும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கான் இன்றைக்கி நாங்கள் ஒரு AI டெக்னாலஜி கொண்டு வர போகிறோம்னு. இப்போது இவங்க மைக்ரோசாஃப்ட்டு, கூகுள் இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க எப்படிடா நம்ம எவ்வளோ ஃபேஸ்புக் மெட்டா அவங்க வந்து இவங்கெல்லாம் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவு பண்ணுறாங்க நம்ம AI டெக்னாலஜி டெவலப் பண்ணுறது. அவன் சீப்பாக கொடுத்துட்றான். நான் சீப்பாக கொடுக்குறேன் அப்படின்றான் சைனாக்காரன். இதில் எல்லாம் குழப்பத்தில் இருக்காங்க. மார்க்கெட் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்குது AI டெக்னாலஜி பற்றி. பட் ஃப்யூச்சர் வந்து டெஃபினட்டாக AI டெக்னாலஜி தான். AI டெக்னாலஜி இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்னைக்கு பார்த்துக்க வேண்டிய முக்கியமான காயின்ஸ் நல்லா இப்போ இன்னும் பையிங் ஜோனில் இருக்கிற காயின்ஸு நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு XRP வாங்கிக்கோங்க. XRP நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, கண்டிப்பாக நல்ல விலைக்கு போகும். பார்த்துக்கோங்க. XRP ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எத்தீரியம் 2,92,000 95,000 இருக்குது நம்ம பணத்தில். பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குது, பார்த்துக்கோங்க. அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சொலானா ஒன்றும் பார்த்தீங்கன்னா லோவில் தான் இருக்குது. சொலானா ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் டாஜ் காயின் 30 ரூபாயில் இருக்குது. கண்டிப்பாக வாங்கி போட்டுக்கலாம், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடா கார்டினோ ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் காலா காயின் 2 ரூபாய் 70 பைசாவில் இருக்குது, கண்டிப்பாக வாங்கிக்கலாம். காலா காயின் கூட வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரம்ப் காயின் கூட வாங்குங்க. அது ஃப்யூச்சர் இருக்கும்ன்றாங்க, கண்டிப்பாக நல்லா ஏறுன்றாங்க, பார்த்துக்கோங்க. அது ஏன்னா ஒரு கம்பெனியே வாங்கி வைக்கிறாங்கன்னா சில காயின்ஸ், அந்த லிஸ்ட்டு சொன்னேன்ல உங்களுக்கு, அந்த காயின்ஸு மாதிரி இது ட்ரம்ப் காயின் கூட கண்டிப்பாக ஏறும். அதே மாதிரி மிலீனியா ட்ரம்ப் மிஸ்ஸஸ் அவங்க காயின், மிலீனியா காயின் அதுவும் ஏறும். அதுவும் ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஷிபா இனு காயின் வந்து
தற்சமயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவில் தான் இருக்குது. 1800 சீரியஸ் கிட்ட தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் ஏறுறதால கண்டிப்பாக நம்ம ஷிபா இனு காயின் கூட ஏறுமான்னு எதிர்பார்க்குறேன். ஏறுனா நல்லா இருக்கும், கண்டிப்பாக நல்லா பாசிட்டிவாக இருக்கும். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, கண்டிப்பாக ஏறும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பிப்ரவரி மாதத்தில் திருப்பி ஏறும், மேலே வரும். கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்ல ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும் ஷிபா இனு காயின். கொஞ்ச நாள் பொறுமையாக வெயிட் பண்ணாக்கா மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஷிபா இனு காயின் கூட மேலே போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.